ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபி. உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, வெட்டிங் ஃபோட்டோஷூட், ரிசப்ஷன், கப்புள் ஃபோட்டோஷூட், பர்த்டே, என்கேஜ்மெண்ட், ஹவுஸ் வார்மிங் அண்ட் பேபி ஷவர், இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சிறந்த முறையில் தரமாக எடுத்து தரப்படும். நம்ம ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபியில் வெட்டிங் ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. வெறும் 15,999 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள். இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். செப்டம்பர் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கான பலன்கள். செப்டம்பர் 8லேருந்து செப்டம்பர் 14ஆம் தேதி வரை உண்டான வார நாட்கள். இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில் குரு சஞ்சாரம் பண்ணுறாரு, மிதுன ராசியில் செவ்வாய், சிம்ம ராசியில் சூரியன் புதன் புதாதித்ய யோகம், கன்னி ராசியில் சுக்கிரன் கேது, கும்பராசியில் சனி வக்கரமாக இருக்கார், மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த வாரத்தில் சந்திரன் தன் பயணத்தை துலாம் ராசியிலிருந்து துவக்கிறாரு. அதாவது சந்திரன் செப்டம்பர் 9ஆம் தேதி வரைக்கும், செப்டம்பர் 8, 9ஆம் தேதி காலை 11:28 வரை துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. செப்டம்பர் 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. செப்டம்பர் 11லேருந்து 14ஆம் தேதி வரை தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. செப்டம்பர் 14ஆம் தேதியிலேருந்து 14th 16th செப்டம்பர் வரைக்கும் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் செப்டம்பர் 9ஆம் தேதி காலை 11:28 வரை மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். செப்டம்பர் 9 காலை 11:28 முதல் செப்டம்பர் 11 மாலை இரவு 9:22 வரை மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். செப்டம்பர் 11 இரவு 9:22 முதல் செப்டம்பர் 14 விடியற்காலை 3:24 வரை ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். செப்டம்பர் 14ஆம் தேதி விடியற்காலை 3:24 முதல், அதாவது இந்த வாரம் சனிக்கிழமையிலேருந்து அடுத்த வாரம் திங்கட்கிழமை, அதாவது செப்டம்பர் 16ஆம் தேதி விடியற்காலை 5:44 வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசி நண்பர்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. கூடவே ராஜமாதங்கி வழிபாடு செய்யுங்கள். ராஜமாதங்கியை வழிபட்டு உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய சமயோஜித புத்தியை பெறுவதற்கு அன்னையின் அருள் உங்களுக்கு துணை இருக்கும். இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். மேஷராசி. அன்பிற்குரிய மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பத்தில், அதாவது ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் உறவுகளின் வருகை காரணமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். சப்போஸ் யாரும் உங்கள் வீட்டுக்கு யாரும் வரல அப்படின்னா, நீங்கள் உங்கள் உறவுகளின் வீட்டுக்கு சென்று அவர்களுடன் மகிழ்ச்சியுடன் அளவலாவதற்கு வாய்ப்பு இருக்குது. உறவுகளை சந்திக்கிறது மட்டும் இல்லைங்க, நண்பர்கள் மூலமாகவும் சில நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமான நிலையில் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். 7ஆம் வீட்டு அதிபதி களத்திரஸ்தானாதிபதி களத்திரகாரகன் சுக்கிரன் நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால உங்களுக்கு நண்பர்கள் மூலமாகவும் வாழ்க்கை துணை மூலமாகவும் ஆதாயங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதே சமயம் செப்டம்பர் 9 முதல் 11 உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த நாட்களில் முடிவு எடுக்கிறதுல தடுமாற்றம் ஏற்படும், மனசில் சஞ்சலம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதாவது தேவையில்லாத சில வார்த்தைகளை சொல்லி உங்கள் உறவுகளுக்குள்ளோ அல்லது நண்பர்களுக்குள்ளோ மனஸ்தாபத்தை ஏற்படுத்திப்பீங்க. உங்கள் மனசு சங்கடப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் செப்டம்பர் 11 முதல் 14ஆம் தேதி வரை வளர்பிறை சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆக்கப்பூர்வமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பாதையில் வளர்ச்சியை நோக்கிய பயணத்தில் செல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். செப்டம்பர் 14 செப்டம்பர் 16 வரைக்கும்
சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த இடத்துல 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகியும் குரு பார்வையில் வர்றதுனால கஜகேசரி யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு, வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இதெல்லாம் நடக்கும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திராஷ்டம நாட்களில் மட்டும்தான் படபடப்பு, மனசில் ஒரு விதமான தடுமாற்றம். செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால ராசிநாதன் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளிலிருந்து விடுபடுவீர்கள். உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்பட்டாலும் அவர்களின் உதவியை நாடுவதற்குண்டான யோகம் ஏற்படும். 5ஆம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை, புதாதித்ய யோகத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய அறிவை பயன்படுத்தி வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய தரத்தை உயர்த்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரன் தசமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நாட்களான 14 முதல் 16ஆம் தேதி உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால வாக்கு சாதுரியம் ஏற்படும். வருமானத்திற்கு குறைவு இருக்காது. இப்படி அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற இதுவரை உங்கள் வாழ்க்கையில் பார்க்காத சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த வாரத்தில் இந்த சந்திராஷ்டமத்திலையும் சரி மற்ற நாட்கள்லையும் சரி மன சஞ்சலம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கோ இல்லை தேவையில்லாத சில அனாவசிய வார்த்தை, என்றைக்குமே நல்லா சந்தோஷமாக இருக்கும்பொழுது தான் சில தவறான வார்த்தைகள், அதுவும் 2ஆம் இடத்துல குரு இருக்கார், 2ஆம் இடத்து அதிபதி நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால வார்த்தை பிரயோகத்தில் சர்க்காசம் அதிகரிக்கும் அல்லது நக்கல் பேச்சு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்க மனசை காயப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கே தெரியாமல் சில செயல்பாடுகள் ஈடுபடுவார்கள், சொல்லாடல்களை செயல்படுத்துவீர்கள். அந்த மாதிரி சங்கடங்கள் வராமல் இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் குரு வழிபாடு, அதாவது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய வேண்டும். குரு வழிபாடுன்னா உடனே நம்ம நவக்கிரக குருன்னு எடுத்துக்கக்கூடாது. இந்த இடத்துக்கு மேஷராசியை பொறுத்த வரைக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, மௌனமாக இருந்து சனகாதி முனிவர்களுக்கு அறிவுரை வழங்கியது போல, சங்கடங்களை தீர்த்தது போல, சந்தேகங்களை நிவர்த்தி செய்தது போல முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பேச்சை குறைக்கிறதுக்கு நல்லது. பேச்சை குறைத்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். ரிஷபராசி, அன்பார்ந்த ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வளர்பிறை சந்திரனாக இருக்கார். வளர்பிறை சந்திரன் உங்கள் ராசிக்கு 6, 7 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு 11ஆம் தேதி வரைக்கும். அதாவது வார ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி ராத்திரி 9 மணி வரைக்கும் 4 நாட்கள் உங்களுக்கு சந்தோஷத்திற்கு குறைவில்லாத, வருமானத்திற்கு குறைவில்லாத, உங்களுக்கு இது நாள் வரை எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மனதிற்கு பிடித்தவர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதே சமயம் பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி ராத்திரி 9 மணிலேருந்து 14ஆம் தேதி விடியற்காலை 3 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டமத்தில் கொஞ்சம் வார்த்தை விரயங்கள் ஏற்படும். குறிப்பாக குடும்பத்தில் சண்டைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால் 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது செவ்வாயின் பார்வை, 2ஆம் இடத்து செவ்வாயின் பார்வை, 2ஆம் இடத்து செவ்வாயின் பார்வைங்கிறது கொஞ்சம் முன்கோபத்தினால் வரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். சந்திரமங்கல யோகம் தானே சார் அப்படின்னு கேட்கலாம். சந்திரமங்கல யோகமாக இருந்தாலும் உங்களுக்கு சில தேவையற்ற செயல்பாடுகளை வார்த்தைகளால் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் பார்த்திங்கன்னா எதிரிகளுக்கு நீங்கள் தீனி போடுற மாதிரி, எதிரிகளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுக்குற மாதிரி, நீங்களாக வாலண்டியராக போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டே அந்த எதிரிகளிடம் கூட நீங்கள் வெல்லக்கூடிய ஆற்றலை செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார். விரையாதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வார்த்தைகளினால் சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 11ஆம் தேதியிலேருந்து 14 வரைக்கும் சந்திராஷ்டமம். 14லேருந்து வளர்பிறை சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணும் பொழுது குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்க வேண்டியது விஷயமோ, கிடைக்காம தடுக்கப்பட்டதோ அத்தனையும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆக்சுவலாக குரு பகவான் கிடையாது, நீங்கள் சுயமாக சம்பாதிப்பீங்க. ஏன்னா ராசிநாதன் சுக்கிரன் குருவின் பார்வையில் 5ஆம் இடத்துல நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய பலமும் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்கும். குழந்தைகளின் வளர்ச்சி பெருமிதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகளிடம் ஒரு மாற்றத்தை உணரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதன் சூரியனோடு சேர்ந்து சனி வக்கர பார்வையில் இருக்கிறதுனால
குழந்தைகளிடம் மாற்றம் ஏற்படும். அந்த குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும், கௌரவம் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவார்கள். அரசாங்க அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கடல் கடந்து வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் முன்கோபத்தை குறைக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா கோபப்பட்டால் உங்களுக்கு இழப்பு உங்களுக்கு தான். அவசரப்பட்டு கோபப்படாதீங்க. நண்பர்கள் மத்தியில், அதுவும் குறிப்பாக 7ஆம் வீட்டதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்கள், இளம் வயது பிராயத்தினர் மட்டும் இல்லைங்க, 60 வயசு 70 வயசாக இருந்தாலும் சரி. நீங்கள் கேட்கலாம் 70 வயசுக்கெல்லாம் எப்படி சார் அமையும் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. உங்களை விட்டு பிரிந்தவர்கள் கூட உங்களிடம் வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நேரம். அதே சமயம் பூர்வீக சொத்துலேருந்து உங்களுக்கு பங்கு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஸோ மொத்தத்தில் வளர்ச்சியில் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, முருகன் வழிபாடு செய்வது, ஸ்கந்த வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். ஸ்கந்தனுக்கு உண்டான வேல்மாறல், அதே சமயம் ஸ்கந்தசஷ்டி கவச்சம், ஸ்கந்தகுரு கவச்சம் போன்ற மந்திரங்களை பாராயணம் செய்து வாருங்கள். அப்படி ஒன்றுமே சொல்ல தெரியலையா, எனக்கு அதெல்லாம் தெரியல சார், புக்கு பார்த்தா கூட இப்போ வரமாட்டேங்குது பதட்டத்தில் அப்படின்னு சொன்னால் கூட, ஏன்னா குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் பதட்டத்தை காமிப்பீங்க. அதுக்கு சிம்பிளான வழி, திருப்புகழில் இருக்கக்கூடிய மந்திரமான குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எனும் மாமந்திரத்தை தினமும் 108 முறை பாராயணம் செய்து வாருங்கள். குருவின் அருளும் முருகனின் அருளும் ஒருங்கே கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வீர்கள். மிதுன ராசி, அன்பார்ந்த மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் செவ்வாய் வந்துட்டாருங்க. கொஞ்சம் படபடப்பும் முன்கோபமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் உங்களுடைய கை ஓங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட வம்பு பண்ணாதீங்க, அவங்கக்கிட்ட கோபப்படுத்தாதீங்க, அவங்கக்கிட்ட எரிச்சலை காமிக்காதீங்க. முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை. இதில் 10ஆவதுக்கு உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற காரணத்தினால, அதாவது என்றைக்குமே அம்மா சப்போர்ட் இருந்துட்டாங்கன்னா மற்றவங்களெல்லாம் எதிர்க்கலாங்கிற தைரியம் வரும், துணிவு வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் இருக்குது. அதே சமயம் விரையாதிபதி நீச்சபங்கமாக இருக்கிறதுனால தாயாருக்காகவோ உங்களுடைய ஸ்திர சொத்துக்களுக்காகவோ வண்டி வாகன சேர்க்கைக்காகவோ அல்லது விலை உயர்ந்த பொருட்கள் தங்க நகைகள் வாங்குவதற்காகவோ எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குவதற்காகவோ செலவுகள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். ஆனால் இது சந்தோஷ செலவுகள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், வளர்பிறை சந்திரன் உங்கள் ராசிக்கு 5, 6, 7 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இந்த வார ஆரம்பத்தில் 8ஆம் தேதி, செப்டம்பர் 8ஆம் தேதி ஆரம்பித்தாருன்னா செப்டம்பர் 14ஆம் தேதி வரை, அதாவது இந்த வார கடைசி வரைக்கும், சனிக்கிழமை வரைக்கும், சனிக்கிழமை விடியற்காலை வரை உங்களுக்கு சந்தோஷம் மட்டுமே குடிகொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. சனிக்கிழமை காலையில் 3:24 சந்திராஷ்டமம் துவங்கிறது. அடுத்த வாரம் திங்கக்கிழமை வரைக்கும் போகிறது. இதனால் உங்களுக்கு என்ன பலன்னா, வார கடைசியில் அந்த வீக்கெண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, நீங்கள் வீக்கெண்டில் உங்களை 4-5 பேர் கூப்பிடுவாங்க. நீ இங்கே வரணும், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நீ இங்கே வரணும், நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், வா நீ எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டு வரலாம், அவுட்டிங் போயிட்டு வரலாம், ஒரு ஷார்ட் ட்ரைவ் போயிட்டு வரலாம் சண்டே அன்றைக்கி, இப்படியெல்லாம் பிளான் பண்ணுவாங்க. இந்த சாட்டர்டே சண்டே இந்த வார கடைசிங்கிறது உங்களுக்கு யாரை பகைச்சிக்கிறது, யாரை விட்டுட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி, அதாவது இந்த வாரம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை முதல் 8ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் மட்டுமே இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும். நண்பர்கள் மத்தியில், உறவுகள் மத்தியில் உங்களுடைய புகழ் ஓங்கக்கூடிய யோகம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக சக பணியாளர்கள், எதிர்மறை பலன்கள் கொண்ட நபர்கள் கூட உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும், இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாலினத்தவர்களின் மதிப்பை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் போடுவீங்க, எங்கேயாவது வெளியூருக்கு டூர் போனால் கூட அங்கேருந்து கூட ஒர்க் பண்ணுவீங்க, என்ஜாய் பண்ணிவிட்டு. ஸோ யூ வில் பி என்ஜாயிங் த வீக். சந்தோஷமாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குது. கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். அதே சமயம் கொஞ்சம் படபடப்போடு இருப்பீங்க. சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் உங்கள் மனைவி ஏதாவது கேட்டாங்கன்னா டக்குன்னு கோவம் வந்துடும். ஆனால் கோவத்தை உடனே குறைச்சிருவீங்க, அது வேறு விஷயம். இதில் என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு கேட்டால், 3ஆம் இடத்துல புதன் சூரியன் இருந்தால் பயத்தை கொடுப்பாரு. ஆனால் சனியின் வக்கர பார்வையில் இருக்கிறதுனால
ஓவர் தைரியத்தை கொடுத்து சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான துணிச்சலை கொடுப்பார். அந்த துணிச்சல் காரணமாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில், வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையில் இருக்குது. கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், அதாவது மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டால் மகாலட்சுமி வழிபாடு. ஏன்னா வருமானம் நிறையா வரணும், செலவு ஜாஸ்தி இருக்குது. கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஃபுல்லாகவே, அடுத்த வருஷம் மே மாதம் வரைக்கும் நீங்கள் மகாலட்சுமியை அடிக்கடி துதித்து பாடிட்டு இருக்கணும். ஸ்ரீ சூக்த பாராயணம், கடகதாரா ஸ்தோத்திரம், இந்த மாதிரி மந்திரங்களை தினமும் சொல்லி வாருங்கள். உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கிறது மட்டுமல்லாமல் இந்த பக்கம் வருமானம் வரும், இந்த பக்கம் செலவாகும். அதுக்கு ஈக்குவலண்ட்டான வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றலை அந்த மகாலட்சுமி உங்களுக்கு வழங்கிடுவாள். வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமிக்கு துளசி மாலை சாற்றி வாருங்கள். மகாலட்சுமிக்கு மட்டும் பண்ணக்கூடாதுங்க, அவருடைய கணவரான பெருமாளுக்கும், அதாவது விஷ்ணுவுக்கும் பரந்தாமனுக்கும் துளசி மாலை சாற்றுங்கள். கணவரை பூஜித்தா மனைவி சந்தோஷப்பட்டு உங்களுக்கு பணப்புழக்கத்தை ஏற்படுத்துவாள். கடகராசி, அன்பிற்குரிய கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன், உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் 4, 5, 6, 7 ஆகிய இடங்களில் வளர்பிறை சந்திரனாக இருக்கார். இதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வார ஆரம்பத்திலேயே இருக்குது. அதுவும் நீங்கள் கடல் கடந்து போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாரத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தசமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கார். ராசிநாதன் 4ஆம் இடத்துலேருந்து தசமஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ இந்த வார ஆரம்பத்தில் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் கடல் கடந்து தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை சந்திரன் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது குருவின் பார்வையில் இருப்பார், வக்கர சனியின் பார்வையிலும் இருப்பார். இந்த குரு பார்வையில் இருக்கும் பொழுது கஜகேசரி யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால தக்க பலம் உங்களுக்கு ஏற்படும். அதாவது உடன்பிறப்புகளால் பலம் ஏற்படும், உங்களுடைய குழந்தைகளால் பலம் ஏற்படும், முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும், பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்வதற்கும் கௌரவத்தை பாதுகாத்து கொள்வதற்கும் யோகம் ஏற்படும். 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பார். சந்திரமங்கல யோகம் ஏற்படும். இதுவும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளுக்கான செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக நீங்கள் வெளிநாடு போகணும், டூர் போகணும், இல்லை வெளிநாட்டில் போய் வேலை பண்ணணும், இல்லை வெளிநாட்டுக்கு ட்ரீட்மெண்ட் போகணும் அப்படின்னா அதெல்லாம் இந்த நாட்களுக்காக, இந்த நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். அஷ்டம சனி நடக்குதே அப்படின்னு கேட்கலாம். அஷ்டம சனி பாதிப்புகள் குறைய துவங்கி விட்டது. ஏன்னா நவம்பர் மாதம் சனி வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது உங்களுக்கு பாக்கிய சனியுடைய நற்பலன்கள் தான் கிடைக்குமே தவிர அஷ்டம சனி பாதிப்புகள் இருக்காது. அதனால் கவலைப்பட வேண்டாம். சப்தமஸ்தானத்துக்கு சனி வருகின்ற 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை உங்களுக்கு கணவன் மனைவி உறவில் ஒரு புதிய அத்தியாயம் துவக்கும். உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் பெண்களாக இருந்தால் புகுந்த வீட்டில் இதுவரைக்கும் கிடைக்காத மரியாதை கிடைக்கிறதுனால கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவனுக்குண்டான பணிவிடைகள் செய்வதற்கோ கணவனிடம் பரிபூர்ண அன்பை பெறுவதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அலுவலக ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். அஃபிஷியலாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு புதிய அணுகுமுறையின் மூலமாக காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாதகாதிபதினு சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடத்துல நீச்ச பங்கமாகி இருக்கார். கேதுவோடு இணைஞ்சு குருவின் பார்வையில் 11ஆம் இடத்துலேருந்து யோகாதிபதி குருவின் பார்வையில் வரதுனால அவர் நீச்சபங்கமாகி உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. பொதுவாக பாதகாதிபதி உச்சம் பெற்றால் உங்களுக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் நஷ்டம் அதிகரிக்கும், அவமானம் ஏற்படும். ஆனால் இந்த இடத்துல நீச்சபங்க பலனை கொடுக்கறதே குருவோட பார்வையில் தான். அதனால் யோகாதிபதியுடைய பலனைத்தான் சுக்கிரனும் கொடுப்பாரு. அதனால் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஆண்களாலும் பெண்களாலும் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரிய வெற்றி ஏற்படும், வழக்குகளில் வெற்றி ஏற்படும், இளைய சகோதரிகள் மூலமாக உதவிகள் கிடைக்கும், உங்களுடைய சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். செல்வாக்கு மிக்க நபர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்பட்டு உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய பெரிய லாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம்னா எங்களுக்கு சங்கடங்கள் இல்லாத, ஏன்னா 6ஆம் இடத்துல சந்திரன் வரும்பொழுது சில செலவுகள் ஏற்படும், சில குற்றச்சாட்டுகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 6ஆம் இடத்துல சந்திரன் வந்தாலே தேய்பிறை சந்திரனாக இருந்தால் பிரச்சனை,
வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால சின்ன சின்ன வருத்தங்கள் வரும். அந்த வருத்தங்களும் இல்லாமல் சந்தோஷம் மட்டுமே இருக்கிறதுக்கு இந்த வாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு கேட்டேன்னா, நீங்கள் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அது தனியாக இருக்கிற முருகப்பெருமானை வணங்கக்கூடாது. நீங்கள் மட்டும் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் தம்பதி சமேதராக, அதாவது வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியை வணங்குங்கள். அதன் மூலமாக குடும்பத்தின் அனுகூலம் கிடைப்பதன் மூலமாக, தம்பதி சமேதராக உங்களை ஆசீர்வாதம் செய்வதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம், குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். சிம்மராசி. அன்பிற்குரிய சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷத்திற்கு குறைவில்லாத வாரமாக இருக்கும் இந்த வாரம். அதாவது செப்டம்பர் 8ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கியத்தினால் குழப்பங்கள் இருக்காது. குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருக்காது. கடன் சார்ந்த கவலைகள் இருக்காது. இருக்கும், கடன்லாம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல, அது பாட்டுக்கு அது இருக்கும். ஆனால் எந்த விதமான கவலையும் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தாது. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், குறிப்பாக உங்களுக்கு உங்கள் வீட்டில் இளம் வயதில் ஒரு 9 வயசுக்கு கீழே பொன் குழந்தைகள் இருந்ததுன்னா அந்த பொன் குழந்தைகள் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஆண்கள் இருந்தாங்க எங்கள் வீட்டில் சார், பசங்க பொண்ணுங்க இல்லை, பசங்க தான் இருப்பாங்கன்னா அவர்கள் ஏதாவது சாதனை படைத்து உங்களுக்கு பெருமை தேடி, இது பெண்களுக்கும் உண்டு. ஆனால் பெண்களுக்கு 2 விதமான சந்தோஷம் வரும். ஒன்று, பொன் குழந்தைகள் ஏஜ் அட்டன் பண்ணுறது, இல்லாட்டி பெண்கள் சாதனை செய்து உங்கள் குடும்பத்தின் கௌரவத்தை காப்பாற்றுவார்கள். ஆண் குழந்தைகள் இருந்ததுன்னா அவங்க ஏதாவது ஒரு சாதனை பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணுவாங்க, உங்கள் பேரை காப்பாற்றுற மாதிரி, உங்களை பற்றி பெருமையாக பேசுகிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் சகோதர சகோதரிகள் மூத்தவர்கள் உங்கள் பேரில் ஏதாவது ஒரு தப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த தப்பு அவர்கள் சொன்னது தப்பாக இருக்கும், உங்கள் பேரில் எந்த தப்பும் இல்லைங்கிறத நிரூபணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசியில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுகின்ற 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதிக்குள்ளார உங்கள் பேரில் எந்த தப்பும் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணுவீங்க. 6ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகின்ற 14 முதல் 16ஆம் தேதி வரை கடன் சார்ந்த விஷயங்களில் சற்று குழப்பம் இருந்தாலும் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. இன்ஃபேக்ட் இந்த 14th to 16th உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் ஏதாவது எலக்ட்ரானிக் பொருட்கள் ரிப்பேர் ஆகிறதுக்கு, கிச்சன் ஐட்டம்ஸ் ரிப்பேர் ஆகும், இல்லாட்டி வீட்டில் இருக்கிற ஏசி ஃப்ரிட்ஜ் ஏதாவது ரிப்பேர் ஆகும், டிவி ரிப்பேர் ஆகும். இந்த மாதிரி ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ரிப்பேர் ஆகிறதுனால செலவுகள் கடன் வாங்கக்கூடிய செலவுகளாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக மனக்குழப்பமோ மன சஞ்சலமோ தடுமாற்றமோ விரயமோ, அதாவது மனசில் என்ன விரயங்கள் கவலைகள் ஏற்படாத வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. அதனால் உங்களுக்கு கவலைகளால் மன தடுமாற்றம் ஏற்படாத வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதுவும் குறிப்பாக சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை கஜகேசரி யோகம் ஏற்பட்டு, அதாவது 4ஆம் இடத்துல சந்திரன் 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது உங்களுக்கு பெரிய நன்மையை ஏற்படுத்தும், சுகத்தை தரும், ஆரோக்கியத்தை தரும். அதே சமயம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சார் நான் வேலைக்கு போகிற ஐடியா இல்லை சார், நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் கூட உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. புதாதித்ய யோகம் ராசியில் ஏற்பட்டிருக்கிறதுனால அறிவார்த்தமான செயல்பாடுகள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களின் மூலமாக வரக்கூடிய சிக்கல்களை தடுக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம், அதாவது பிராயஷ்சித்தம், பிரார்த்தனை என்ன பண்ணால் எங்களுக்கு மேலும் மேலும் நற்பலன்கள் வரும். குறிப்பாக எங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரக்கூடாது, எனக்கும் என்னுடைய வாழ்க்கை துணைக்கும் பிரச்சனை வரக்கூடாது, பார்ட்னர்ஸ்குள்ளே பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ளே பிரச்சனை வரக்கூடாது, அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். சுமூகமான நிலைமை ஏற்படுறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சம்மோகன கோபாலன். சம்மோகன கோபாலன் கிருஷ்ணர் வழிபாடு. கிருஷ்ணரும் ருக்மிணியும் இணைந்த கோலத்தில் இருக்கக்கூடிய மந்திரம், அந்த ஃபோட்டோவும் இருக்கும், யூடியூப்பில் சர்ச் பண்ணால் கிடைக்கும். அந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்லிட்டு வாங்க. உங்களுக்குள் இருக்கின்ற மனபேதங்களை களைவதற்கு, நீங்கள் யார் கூட சேரணும்னு நினச்சா கூட அன்பு பாராட்டி இணைவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த கிருஷ்ண பரமாத்மா. கன்னிராசி. அன்பிற்குரிய கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டு அதிபதி உங்கள் ராசியிலே நீச்ச பங்கமாக இருக்கார். அதனால் வருமானத்திற்கு குறைவில்லாத வாரம், வருமானம் வந்து கொண்டிருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றத்தை காணும். அதே சமயம் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும். இனிமையான வார்த்தைகள் பேசுவதன் மூலமாக
குடும்பத்தில் மட்டும் இல்லைங்க, வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 2, 3, 4, 5 ஆகிய இடங்களில் இருக்கிறதுனால வளர்பிறை சந்திரன் தொழில் வளர்ச்சி ஏற்படும், வியாபார வளர்ச்சி ஏற்படும், உத்தியோக மேன்மை ஏற்படும், சுகங்கள் அதிகரிக்கும், தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும், மருத்துவ ரீதியான சங்கடங்கள் குறையும், நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு, விவசாய நண்பர்களுக்கு, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பூமி தொடர்பான செலவுகள்லாம் குறைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தில் ராசிநாதனும் சூரியனும் விரயஸ்தானத்தில் இருக்காங்க. புதாதித்ய யோகம் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் அமைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. 7ஆம் இடத்துல ராகு இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. 7ஆம் இடத்து அதிபதி என்ன பலனை கொடுப்பாரோ அந்த பலனை தான் அவரும் கொடுப்பாரு. அதனால் குருவின் பார்வை பலம் இந்த வாரம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் சந்திரன் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 9 முதல் 11ஆம் தேதி வரை உங்களுக்கு பெரிய தனயோகம் காத்துருக்கு. அதனால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்குண்டான யோகம் இந்த வாரம் முழுவதுமே இருக்குது. அதனால் உங்களுக்கு வீடு வாங்கிறதுக்கோ ஆஃபீஸ் வாங்கிறதுக்கோ நிலம் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த படிக்கும் குழந்தைகள் அறிவார்த்தமாக செயல்படுவார்கள். அறிவுபூர்வமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய சகோதர சகோதரிகளின் உதவியை நாடி அவர்கள் பலத்தை கொடுத்து உங்களுக்கு படிப்பில் மேன்மையை ஏற்படுத்துவார்கள். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தன யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை மூலமாக சில உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. முதலீடு செய்வதற்குண்டான உதவிகள். நீங்கள் ஏதாவது புதுசாக வியாபாரம் துவக்கணும், அதுக்கு பண முதலீடு தேவை, பேங்க்கில் கேட்டால் எனக்கு கிடைக்கல, அரசாங்க அதிகாரிகள் இதோ அதோ இழுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு நண்பர்கள் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தை துவக்குவதற்குண்டான யோகம் ஏற்படும். வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை, நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதைகள், தாய் தந்தையர் வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள், தாயாரின் ஆரோக்கியத்தில் இருக்கின்ற சிக்கல்களுக்கு தீர்வு கிடைப்பது, மருத்துவ ரீதியான சிக்கல்கள் தீர்வது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா உங்களுக்கு செவ்வாய் தசமஸ்தானத்திலேருந்து ராசியை பார்க்கறதுனால சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். கோபம் இருந்தாலும் பேசக்கூடிய வார்த்தைகளில் முகத்தில் அந்த கோபத்தை காமிக்காமல் இனிமையான வார்த்தைகள் பேசுங்கள். உங்களுக்கு புதிய நண்பர்கள் உருவாவதற்குண்டான யோகம் ஏற்படும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது கன்னிராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தா சோமாஸ்கந்த மூர்த்தியை வழிபண்ணுங்கள். அதாவது சோமாஸ்கந்தர்னா சிவன் பார்வதி 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. தாய் தந்தையர் அவங்களுக்கு நடுவில் முருகன் உட்காந்துருப்பார். அந்த மாதிரி அமைப்புள்ள கோயில்களையும் வழிபடலாம். அப்படி இல்லைன்னா அந்த அமைப்புள்ள விக்கிரகத்தை வீட்டில் இருந்தாலும் சரி, ஃபோட்டோ இருந்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். உங்களால் ஆன கைங்கரியத்தை செய்து வாருங்கள். அந்த சோமாஸ்கந்த மூர்த்தம், அதாவது தாய் தந்தையருக்கு நடுவில் முருகன் இருக்கிறது ஒரு குழந்தையாக இருப்பார். குழந்தை சந்தோஷமாக இருக்கும். அந்த குழந்தை உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமே நல்கும். துலாம் ராசி. அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசி 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடத்துல ட்ராவல் பண்ண போகிறாரு. ஸோ இந்த முதல் 4 இடங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால் இது வளர்பிறை சந்திரன். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை. உங்கள் ராசிக்குலேருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறதுனால வளர்பிறை சந்திரன் உங்கள் ராசி 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம். 2ஆம் இடத்துல வரும்பொழுது குரு பார்வை வருகின்ற பொழுது குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்ப சப்போர்ட் கிடைக்கும். குடும்பத்தில் பண வரவுகள் அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய 8ஆம் இடம், அதாவது உங்கள் வாழ்க்கை துணையின் 8ஆம் இடம். அந்த வாழ்க்கை துணையின் 8ஆம் இடத்துல குருவின் பார்வை கிடைக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் 3ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகின்ற 11 முதல் 14ஆம் தேதி வரை உங்களுக்கு தன லாபம் ஏற்படும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாயின் பார்வையில் செவ்வாய் 9ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்வை பார்க்குறாரு. 3ஆம் இடத்துல சந்திரன் வரும்பொழுது தன பிராப்தினா இல்லைங்க, தன யோகம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு ஃபாரினில் நிறைய பேர் மலேசியாவிலேருந்து கேட்குறவங்களாம் எங்களுக்கு மலேசியா, துபாய், சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்களாம் என்ன கேட்குறாங்கன்னா எங்களுக்கு லாட்ரி யோகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த வாரத்தில் குறிப்பாக இந்த 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதிக்குள்ளார கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போனோன்னா அக்டோபர் மாதம் வரை செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் துலாம் ராசிக்கு லாட்ரி யோகம் இருக்குது.
அதிர்ஷ்ட யோகம் இருக்குது, பண வரவு இருக்குது, திடீர் அதிர்ஷ்டம், புதையல் யோகம் இருக்குது. இப்படி எல்லா விதமான யோகத்தையும் தரக்கூடிய வகையில் குரு மற்றும் செவ்வாய் செயல்படுவாங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் பயிற்சி ஆகும்பொழுது, அதாவது 14 முதல் 16ஆம் தேதி வரை, செப்டம்பர் 14லேருந்து செப்டம்பர் 16 வரைக்கும் உங்களுக்கு உத்தியோக ரீதியாக பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூடுதல் பொறுப்புகள் வரும், அரசு அனுகூலம் ஏற்படும், அரசாங்க அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டி பேசுவார்கள். இது நாள் வரை கிடைக்காத உடன்பிறப்புகளின் பாசம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஏன்னா சகோதரக்காரகன் 9ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால சகோதர சகோதரிகள், இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க. உங்கள் மீது பாசமழை பொழிவதற்குண்டான யோகம் ஏற்படும். இந்த வாரம் முழுவதுமே துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படியெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் வரணுமோ அப்படியெல்லாம் சந்தோஷம் வரும். பணத்தினால் வரும், வாழ்க்கை துணையால் வரும், லவ்வர்னால் வரும், நண்பர்களால் வரும், தாய் தந்தையரால் வரும், உங்களுடைய செல்வாக்கினால் வரும். இப்படி எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வகையில் காரணியாக இருக்குமோ அந்த காரணிகள் வேலை செய்யக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. உங்களுடைய தொழில் மாற்றத்திற்குண்டான முயற்சிகளும் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். இந்த வாரத்தில் என்னதான் நல்ல விஷயம் இருந்தாலும் 1-2 சின்ன சின்ன அலைச்சல் சங்கடம் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், விரயஸ்தானத்தில் ராசிநாதன் இருக்கிறதுனால அபரிமிதமான செலவுக்கு நீங்கள் காரணியாக இருப்பீங்க. அந்த செலவுகளை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், குறைக்க முடியாது. செலவுக்கு ஏற்ற மாதிரி வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மர் இல்லாட்டி பெருமாள், எந்த பெருமாள் கோயிலில் நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு பண யோகம் ஏற்படும், தன யோகம் ஏற்படும், தன பிராப்தி ஏற்பட்டு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக, சிறந்த வாரமாக இந்த வாரம் அமையும். விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் தன் பயணத்தை உங்களுடைய விரயஸ்தானத்திலிருந்து துவக்கிறாரு. அதாவது ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை காலை 11 மணி வரைக்கும் விரயஸ்தானத்தில் துலாம் ராசியில் இருக்கார். துலாம் ராசியில் இருக்கிற வரைக்கும் எந்த கிரகத்தின் பார்வையும் இல்லை. ஆனால் உங்கள் ராசிக்குள்ளே வந்த உடனே குரு பார்வை கிடைக்கிறது, சனி பார்வை கிடைக்கிறது. சனியின் வக்கர பார்வை உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அதே சமயம் குரு பார்வை கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னரை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால் வாழ்க்கை துணை, உங்களுடைய அந்த சோல் பார்ட்னர்னு சொல்லுவாங்க. சோல் பார்ட்னர்னால் உங்களுக்கு ஆத்மார்த்தமான பார்ட்னர். அந்த சோல் பார்ட்னர் அமையறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. மனசுக்கு பிடிச்சவங்களை நீங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த லவ் சக்ஸஸ் அடையிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. சரி, சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் லவ் பண்ணுறேன் சார், அதனால் சொல்ல முடியல. இந்த வாரத்தில் நீங்கள் தைரியமாக நீங்கள் சொல்ல வேணாம். அந்த பொண்ணோ பையனோ உங்ககிட்ட தேடி வந்து சொல்லிட்டு போவாங்க. உங்கள் மனசில் இருக்கிற காதலை அவர்கள் மூலமாக உணர்த்தக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தொழில் ரீதியாக உங்களுடைய மதிப்பு மரியாதையை உயர்த்தக்கூடிய வகையில், செல்வாக்கை உயர்த்தக்கூடிய வகையில், உங்களுக்கு தன லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில், தன லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் குருவின் பார்வை லாபஸ்தானத்துக்கு இருக்குது. அயல் நாடுகள் மூலமாக, அதாவது விரயஸ்தானத்துக்கு அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கார். 12ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடல் கடந்த லாபம் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்கும். அதுவும் சந்திரன் 2 மற்றும் 3ஆம் இடங்களில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய 11ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை கடல் மூலமாகவோ கடல் கடந்து இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாகவோ உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீடியா தொழில் பண்ணுறவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அரசியல் துறை சார்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் மரியாதைகள், பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய், ராசிநாதன் செவ்வாய் இருந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 11லேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் இடத்துல சந்திரன், சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு எதெல்லாம் மறுக்கப்பட்டதோ, எதெல்லாம் உங்களுக்கு உரித்தான விஷயம் அதெல்லாம் மறுக்கப்பட்டதோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். லாபஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறதுனால சுய தொழில் சுயம்புவாக நிற்கக்கூடிய நபர்கள் அனைவரும் வெற்றி அடையக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். அதுவும் குறிப்பாக 14 முதல் 16ஆம் தேதி வரை உங்களால் சிரிக்க மட்டும்தான் முடியும். சிரித்து கண்ணில் இந்த இடத்துல தண்ணீர், ஆனந்த கண்ணீர் வரும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை புகழ்ந்து பேசுவார்கள், உங்களை பற்றி பெருமையாக பேசுவார்கள். இந்த பெருமிதத்தின் காரணமாக உங்கள் குடும்பத்தார் உங்களை மதித்து நடத்துவார்கள். கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும்.
பணபலம் அதிகரிக்கும்னு சொன்னேன், வருமானம் அதிகரிக்கும்னு சொன்னேன். சார் நீங்கள் உடனே கேள்வி கேட்கலாம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது சார்ன்னு. இந்த வருமானம் வரதும் உங்களுடைய பணபலம் அதிகரிக்கிறதும் தொழில் ஒழுங்காக இருந்தால் தான். வேலையே இல்லாமல் எப்படி பணம் வரும்? அந்த வேலை அமையறதுக்குண்டான யோகம் ஏற்படும். கடின உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது, தூங்கிறதுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா விரையாதிபதி நீச்சபங்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு உழைப்பு ஜாஸ்தியாகும், அலைச்சல் ஜாஸ்தியாகும். ஏன்னா 7ஆம் வீட்டதிபதி நீச்சபங்கமாக இருக்கிறதுனால பெரிய மனிதர்கள் உங்களோட பார்ட்னர்ஷிப் சேர்றதுக்கு வருவாங்க. நான் உங்களுக்கு பார்ட்னராக இருக்கேன், நீங்கள் எனக்கு பார்ட்னராக இருக்க மாட்டிங்களா? அதாவது தே வில் ரெக்வெஸ்ட் யூ அண்ட் பெக் யூ. அவ்வளவு கெஞ்சுவாங்க. அந்தளவுக்கு உங்கள்கிட்ட திறமை இருக்குது. அந்த திறமைக்கு உண்டான மரியாதை கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவராக இருந்தால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் உங்களை பற்றின பெருமையை பேசுவார்கள். உங்களால் உங்களுடைய நிறுவனத்திற்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த பெற்றோர்களின் குழந்தைகள் பெருமிதத்தை ஏற்படுத்துவார்கள். பெற்றோர் குழந்தைகளுடன் மனசு விட்டு பேசக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏதாவது 1-2 சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்குது அப்படின்னா அந்த சங்கடங்களை போக்குவதற்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதே சமயம் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள். சிவனின்றி ஒரு அணுவும் அசையாதுங்கிறத உணர்வு பூர்வமாக நீங்கள் உணரக்கூடிய நாட்களாக இந்த வாரம் இருக்கும். தனுசு ராசி. அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் லாப விரய ராசி மற்றும் 2ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இந்த லாபஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் 11ஆம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார் வளர்பிறை சந்திரன். உங்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு கௌரவத்தை கொடுப்பாரு. ஆனால் விரயஸ்தானத்துக்கு வரும்போது சுப விரயத்தை ஏற்படுத்துவார், அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய வைப்பார். குருவின் பார்வையில் வர்றதுனால கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீங்கள் அயல் நாட்டுக்கு போகணுன்னா அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ரி ப்ரொசீஜர்ஸ் பண்ணும்பொழுது ஃபினான்ஷியல் ப்ரொசீஜர்ஸையும் நீங்கள் பண்ணக்கூடிய வகையில் இருக்குது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. எதிரிகள் கூட உங்களிடம் மண்டியிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தில் நீங்கள் யாருக்கு உதவி செஞ்சீங்களோ அவர்கள் மறந்திருந்தாங்கன்னா அந்த மறதி அவர்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து உங்கள் ஞாபகம் வர வச்சு உங்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை, தசமஸ்தானத்தில் சுக்கிரன் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை அமைத்து கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். மூத்த சகோதரர்கள் வளர்ச்சி அடைவார்கள். மூத்த சகோதரர்களின் குடும்பம் சந்தோஷத்தை சந்திக்கும். இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டால் உங்களை தான் கை காட்டுவாங்க. உங்களுக்கு மரியாதைகள் கூடக்கூடிய யோகமான வாரமாக இருக்கும். சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகின்ற 14 முதல் 16 வரை குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு தன யோகம் ஏற்படும். இதில் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நாட்களான 11 முதல் 16 14th வரை 11th to 14th செப்டம்பர் செவ்வாயின் பார்வையில் வராரு. அதனால் உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களுக்காக செலவுகளும் செய்வீர்கள். ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல புரிதலை ஏற்படுத்தக்கூடிய வாரம். வியாபாரத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள். புதிய வெண்டார்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. புதிய வெண்டார்ஸ் வர்றதுனால உங்களுக்கு புதிய பொருட்களை வியாபாரத்தில் அறிமுகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்த வியாபாரம் செழிப்பை தரும். கடல் கடந்த பார்ட்னர்ஸ் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். உங்களுக்கு வருமானத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். மனோபலத்தை தருவார்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனால் பெண்களுக்கு அவர்களுடைய குடும்பம் சார்ந்த பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தசமஸ்தானாதிபதியான புதன் பாக்கியஸ்தானத்தில் சூரியனோடு இணைஞ்சிருக்காரு. அதனால் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு நினச்சி நடந்துக்கோங்க. உங்களுடைய தந்தையின் அறிவுரை உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், ஏன்னா உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் செலவுகள் இருக்குது, வெளியூர் பிரயாணங்கள் இருக்குது, சில பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த நாட்களில் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கும் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு வருமானத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி வருமானத்தை கொடுப்போம். நரசிம்மர் அந்த பணத்தை பாதுகாக்கிறதுக்கு உண்டான பலத்தை கொடுப்பார். இதன் மூலமாக லக்ஷ்மி நரசிம்மரின் அருள் உங்களுக்கு கெட்டுவதன் மூலமாக முடிஞ்சதுன்னா மலை மேல் இருக்கும் லக்ஷ்மி நரசிம்மருக்கு அந்த கோயிலுக்கு சென்று அந்த மலையை அங்க பிரதட்சணமோ இல்லை
பாத பிரதட்சணமோ பண்ணிட்டு வாங்க. பிரதட்சணம் செய்யுங்கள், அதாவது கிரிவலம் செய்யுங்கள். உங்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி. மகர ராசி, அன்பிற்குரிய மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சந்திரன் உங்களுடைய தசம, லாப, விரய மற்றும் 1ஆம் இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய வீடு, மனை, தாயார் அல்லது உங்களுடைய கௌரவம், மூத்த சகோதரர் போன்ற விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த செலவு பண்ணுறதுனால உங்களுக்கு பக்க பலம் கிடைக்கக்கூடிய யோகம். உங்களுக்கு தம்பியுடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணனுடையான் படைக்கஞ்சான். அண்ணன் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார், உங்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் செயல்படுவார். அதே சமயம் உங்களுடைய உடன்பிறப்புகளால் உங்களுக்கு பெரிய ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்காக உடன்பிறப்புகள் முயற்சி செஞ்சால் நீங்கள் உதாசீனப்படுத்தாதீங்க, அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதுவும் என்றைக்குன்னா செப்டம்பர் 9 முதல் 11ஆம் தேதி வரைக்கும். ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய தசமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது, அதாவது 8ஆம் தேதி 9ஆம் தேதி காலை வரை உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். அலுவலக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். தாயாருடைய ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் குழந்தைகளுக்காக அந்த நாட்களில் 8, 9 ஆகிய நாட்களில் உங்கள் குழந்தைகளுடைய தேவைக்காகவோ குழந்தைகளுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்காகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளின் அறிவாற்றல் பெரிய அளவில் மிளிரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த குழந்தைகளால் குடும்பத்துக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கேட்கலாம், 2ஆம் இடத்துல சனி இருக்காரே, வக்கர சனியாக இருக்காரே, சூரியன் புதன், புத ஆதித்ய யோகம் சனியின் பார்வையினால் கெட்டு போகிறது அப்படின்ட்டு. அதை கெட்டு போகிறத பற்றி கவலைப்படாதீங்க. குருவின் பார்வை உங்களுக்கு அமோகமாக இருக்குது. இதில் 10ஆவதுக்கு சுக்கிரனும், உங்களுக்கு யோகாதிபதி சுக்கிரனும் பெரிய அளவில் முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் நீச்ச பங்கமாக இருக்கார் 9ஆம் இடத்துல. இதனால் உங்களுக்கு பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபார விஸ்தீரணம், வியாபார புதிய துவக்கம் போன்ற விஷயங்களால் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தில் நஷ்டத்தை சந்தித்தவர்கள் கூட இந்த வாரத்தில் லாபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மெதுவாக நிதானமாக பேசுங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. அதாவது சட்டிலாக பேசுகிறதுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதாவது கத்தாமல் நிதானமாக மரியாதையாக பேசுங்க. அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசினீங்கன்னா உங்களுக்கு மரியாதைகள் தானாக வரக்கூடிய வகையில் இருக்குது. களத்திரஸ்தானாதிபதியான சந்திரன் இந்த வாரம் 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை செவ்வாயின் பார்வையில் விரயஸ்தானத்தில் இருக்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது நண்பர்களுக்காக சில முக்கிய செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துமே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது. அதனால் தாராளமாக செலவு பண்ணுங்கள். அரசாங்க வகையில் சில எதிர்ப்புகள் இருக்குது, அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தந்தை வழியிலும் எதிர்ப்புகள் இருக்குது. எதிரிகளின் தொல்லை பெருசாக இருக்காது, ஏன்னா உங்களுடைய வார்த்தைக்கு பயந்து அவர்கள் அடங்கி இருப்பார்கள். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், ஏன்னா செலவுகள் இருக்குதுன்னு சொன்னேன், இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா இந்த வாரம் முழுவதும் நீங்கள் ஹனுமன் சாலிசா தினமும் சாயந்தர வேளையில் படிச்சிருங்க. சாயந்தரம் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளார ஹனுமன் சாலிசா படிச்சிருங்க. காலையில் சூரிய உதயத்துக்கு அப்போது, அதாவது 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளார, 8:20க்குள்ளார நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் பேணி பாதுகாக்க வேண்டும், பண பலத்தையும் அதிகரிக்க வேண்டும். அதனால் என்ன பண்ணணும்னா இந்த வாரம் முழுவதும் காலை 6 மணிலேருந்து 8:20க்குள்ளார அரச மரத்தை சுற்றி வர வேண்டும், பிரதட்சணம் பண்ணணும். அரச மரத்தை சுற்றிட்டு வந்ததுக்கப்புறமா முடிஞ்சதுன்னா வீட்டில் உட்காந்து விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் ஸ்திரமான வேலை அமைவதற்கும் உங்களுடைய பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கும் மனசில் இருக்கிற கவலையை போக்குவதற்கும் உண்டான யோகத்தை அந்த பரந்தாமன் ஏற்படுத்தி கொடுப்பான். அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பாதையில் பயணிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். கும்பராசி, கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 9, 10, 11, 12 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. 9ஆம் இடத்துல இருக்கிறது வளர்பிறை சந்திரன், அதனால் தந்தை வழியில் நன்மைகள் அதிகரிக்கும். இன்ஃபேக்ட் 7ஆம் இடத்துல சூரியன், பித்ருகாரகன் சூரியன் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவிலாகட்டும், தந்தை மகன் உறவிலாகட்டும், இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையறதுக்குண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் சந்திரன் தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகின்ற 9 முதல் 11ஆம் தேதி வரை உங்களுக்கு
கஜகேசரி யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால தந்தை வழி உறவினர்கள், குறிப்பாக தாய்மாமன் உறவில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய்மாமன் இந்த வாரம் உங்களுக்கு பக்க பலமாக யானையாட்டம் நிற்பார். யானை படை இருந்தால் ராஜராஜ சோழனுக்கும் சரி ராஜேந்திர சோழனுக்கும் சரி லட்சம் யானைகள் படையாக இருந்தது. யானை படையில் லட்சம் யானைகள் இருந்தது. அது மாதிரி உங்களுக்கு அந்த லட்சம் யானைகளுக்கு பக்க பலம், யானைகளுக்கு உண்டான பலம் உங்கள் தாய்மாமனுக்கு உண்டு. அந்த தாய்மாமன் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். இதில் 10வதுக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, 4ஆம் இடத்து குரு தாயாரின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. தாயார் ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுங்க. அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் புதிய அணுகுமுறை வெற்றியை தரும். அனுகூல பலன்கள் ஏற்படும். லாபஸ்தானத்துக்கு சந்திரன் வருகின்ற 11 முதல் 14ஆம் தேதி வரை செவ்வாயின் பார்வையில் வரதுனால, யோகாதிபதி பார்வையில் வரதுனால உங்களுக்கு தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படும். தொழில் வளர்ச்சிக்கான பாதையில் பயணிக்கும். புதிய மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். என்னதான் ராசியில் சனி இருந்தாலும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். என்னுடைய நண்பர்கள் சில பேர் என்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணியிருக்காங்க. கும்பராசி நண்பர்களுக்கு வேலை இல்லை சார், 3 மாதமாக வேலை இல்லை, 6 மாதமாக வேலை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் வேலை அமைவதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. வேலை கிடைக்கிறவங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். வேலை கிடைக்காதவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்துக்கு சந்திரன் வருகின்ற 14 முதல் 16 வரை உங்களுக்கு விரயஸ்தானத்தில் குருவின் பார்வையில் வர்றதுனால பூமி தொடர்பான விஷயத்தில் செலவுகள் ஏற்படும், அல்லது ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். இடமாறுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த நாட்களில் 14th to 16th செப்டம்பர் வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு இடத்துக்கு போய் அமரக்கூடிய ஒரு லட்சணமான வீடு, அந்த வீட்டுக்கு ராசியான வீடுன்னு பேர் வாங்கியிருக்கும். அந்த இடத்துல போய் அமருவதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பண பற்றாக்குறை குறைவதற்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, அதாவது கும்பராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தேன்னா, முருகன் வழிபாடு செய்யுங்கள். முருகனை தினமும் தியானித்து வாருங்கள். முருகனுக்கு உண்டான மந்திரங்களை பாராயணம் செய்து வாருங்கள். முடிஞ்சதுன்னா முருகனை தியானித்து சித்தி அடைந்த சித்தர்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். லைக் போகர், அதே மாதிரி இங்கே சென்னையில் பாம்பன் சுவாமிகள், இந்த மாதிரி சித்தர்களுடைய சமாதிக்கு சென்று அந்த இடத்தில் அமர்ந்து அவர்களின் அருளையும் பெறுவதன் மூலமாக முருகனின் அருளை பெறுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு மனோபலத்தையும் வாக்பலத்தையும் பணபலத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பான அந்த முருகன். மீனராசி அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பத்தில் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை காலை 11 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. வளர்பிறை சந்திரன், அதனால் பெருசாக கெடுதலை பண்ண மாட்டார். அனாவசியமாக வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தாரிடம் பேசும்பொழுதோ வெளியாட்களிடம் பேசும்பொழுதோ கவனத்துடன் பேசுவது நல்லது. ஆனால் அந்த சந்திராஷ்டமம் முடிஞ்சதுக்கப்புறம் பாக்கியஸ்தானத்துக்கு சந்திரன் வரும்பொழுது குருவின் பார்வையில், ராசிநாதன் குருவின் பார்வையில் வருகின்ற காரணத்தினால உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள் பெருமிதத்தை ஏற்படுத்துவார்கள். குழந்தைகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். உடன் பிறந்தோரின் அனுகூலமான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். பூர்வீக சொத்து விஷயத்தில் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் வீட்டு அதிபதி தசமஸ்தானத்துக்கு வருகின்ற 11 முதல் 14ஆம் தேதி வரை வியாபார விஷயமாக எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். இது நாள் வரைக்கும் எனக்கு தொழில் வராது, வியாபாரம் வரான்ட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க கூட இந்த வாரத்தில் முயற்சி எடுத்தால் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதியான செவ்வாய் 4ஆம் இடத்துலேருந்து தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்ப தலைவிகளுக்கு புதிய பொறுப்புகள் வரும். அதாவது உங்களுடைய குடும்ப பிஸ்னஸ்ன்னு இருக்கும். அந்த பிஸ்னஸில் ஏதோ ஒரு ரீசனுக்காக உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் பொறுப்புகள் எடுத்து வேலை செய்வீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்குது, கஷ்டமாக இருக்குது, பண கஷ்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தா நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வேலை பண்ணினா தான் இந்த பண கஷ்டம் போகும். அதனால் உங்களுடைய வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தி கொள்வதற்கோ தொழிலை உறுதிப்படுத்தி கொள்வதற்கோ இந்த வாரம் வாய்ப்புகள் இருக்குது. சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வருகின்ற 14th செப்டம்பர் to 16th செப்டம்பர் குருவின் பார்வையில் வரதுனால உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குறிப்பாக இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு
3ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால இளைய சகோதர சகோதரிகளின் எழுச்சி உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும். அதற்கு உங்களுடைய சப்போர்ட்டிவ் நேச்சர் சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் கால்நடை ஏதாவது வாங்கணும், அதாவது நீங்கள் விவசாயம் பண்ணுறவராக இருந்தால் நீங்கள் கால்நடை வாங்கணும், இல்லை ஏதாவது ஒரு டிராக்டர் வாங்கணும்னா இந்த வாரத்தில் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸ்திர சொத்துக்கள் முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ வளர்ச்சி ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுடைய எழுச்சியையும் வெற்றியையும் உறுதிப்படுத்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். அயல்நாட்டு தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் நீங்கள் வியாபாரியாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, மேல் அதிகாரிகள் சற்று கடுமையாக நடந்து கொண்டாங்கன்னா அவங்கக்கிட்ட கண்டும் காணாமலும் இருக்கிறது. அவங்க சொல்கிற விஷயத்தை காதில் வாங்கிக்கோங்க. ஆனால் எதிர்த்து பேசுறது, சண்டை போடுறது, வாக்குவாதம் பண்ணுறதுலாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால தேவையில்லாத உஷ்ணத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் அது உஷ்ணத்தை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளவுதானே தவிர மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. 4ஆம் இடம்ங்கிறது வயிற்றுப்பகுதி. வயிற்றுக்கு வேளைக்கு சாப்பாடை மட்டும் இல்லாமல் பண்ணிடாதீங்க. சாப்பாடு ஒழுங்காக இருந்ததுன்னா உங்களுக்கு புத்துணர்ச்சி இருக்கும். புத்துணர்ச்சி இருந்தால் தெளிவான சிந்தனை ஏற்படும். வயிறு ஃபுல்லாச்சுன்னா புத்தி ஒழுங்காக வேலை பண்ணுங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்கள். திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வாருங்கள், அல்லது சுவாமிமலை முருகனை சுவாமிநாதனை வழிபடுங்கள். குருவாக இருந்து உங்களுக்கு நல்வழி காட்டி உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து சந்தோஷத்தை கொடுப்பான் அந்த கந்தன். திருச்செந்தூர் செந்துலாண்டவனும் சரி, சுவாமிமலை முருகனும் சரி உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக திகழ்வார்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.